அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் சக்திவேல். என் பெயர் எம் திலீபன். என் பெயர் ஏ அமிலாஷன். என் பெயர் ஐ வெற்றி. என் பெயர் எம் அரியந்தன் விஸ்வா. இன்று நாங்கள் பேச வந்துள்ள தலைப்பில் சிப்பாய் புரட்சி வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை. வேலூர் கோட்டையில் கிபி 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் சிப்பாய் புரட்சி ஏற்பட்டது. இதற்கு காரணம் சீரழிவில் ஆங்கிலேயர்கள் செய்த மாற்றம். இந்திய சிப்பாய்கள் காதில் கடுக்கான். அந்த காலத்தில் ஆண்கள் காதில் கடுக்கான் கம்மல் போடும் வழக்கம் இருந்தது. அணியக்கூடாது, நெற்றியில் குங்குமமோ விபூதியோ வைக்க கூடாது, தாடி வளர்க்க கூடாது என்று சுற்றறிக்கை அனுப்பினார். ஆங்கிலேய ராணுவத்தில் இருந்த இந்து முஸ்லிம் வீரர்கள் புரட்சியில் ஈடுபட்டனர். ஆங்கிலேய ராணுவ அதிகாரிகளை தாக்கினர். பலரை கொன்று திப்பு சுல்தான் குடும்பத்தினரை அந்த நேரத்தில் மேலூர் கோட்டை சிறை வைக்கப்பட்டிருந்த புரட்சி வெடிக்காரணமாக அமைந்தது. இந்த நிலையில் கோட்டையில் வெடித்த புரட்சி பற்றி காட்டில் முகாமிட்டிருந்த ஆங்கிலேயருக்கு தகவல் சென்றது. தளபதி கிருஷ்ணசிவி தலைமையில் பெரும்படை வந்தது. அவர்களை தடுத்து நிறுத்த கோட்டையின் வாயிலில் போதிய அளவு வீரர்கள் இல்லை. அதனால் மறுபடியும் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. அவர்கள் புரட்சியில் ஈடுபட்டு இந்திய வீரர்களை சுட்டும் தூக்கிலிட்டும் கொன்றனர். சிலர் மட்டும் உயிர் தப்பினர். புரட்சியில் ஈடுபட்ட வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை விவரம் குறித்து வேலூர் கோட்டையில் உள்ள மத்திய தொல்லியல் துறை அருங்காட்சியகத்தின் கடிதத்தின் நகல் ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ராணுவ நீதிமன்றத்தின் அங்கீகரிக்கப்பட்ட தண்டனையை இன்று காலை நான் நிறைவேற்றியுள்ளேன் என்பதை மாண்புமிகு கமாண்டர் இன்ஜிப் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நீங்கள் அறிந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். குற்றவாளிகளில் 9 பேர் 1வது, 2வது, 23வது பட்டாலியின் பிரிவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 8 பேர் தூக்கிலிடப்பட்டனர். நிரபராதி 2 விடுவிக்கப்பட்டனர். தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் மேலதிக உத்தரவாக காத்திருந்தார்கள். மரண தண்டனை வேலூர் கோட்டையில் நிறைவேற்றப்பட்டது. எந்த ஒரு கடமை இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது. சிப்பாய் புரட்சி நாளன்று எங்கள் பேச வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.